மாலை 4:30 மணிக்கு மோடியை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சராக பதவியேற்றுள்ளதால் மரபுப்படி பிரதமரை சந்திக்க இருக்கிறார் விஜய். இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நிரஞ்சன்? என்ன விஷயங்கள் குறித்து அவர்கள் இருவரும் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது? ஒரு முதல்வரும் ஒரு பிரதமரும் சந்திப்பது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அது ஒரு மாநிலத்தின் நலன் சார்ந்து மட்டும் இல்லாமல் தேச நலன் சார்ந்த விஷயமாகவும் தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எதிர்கட்சி வரிசைகளாக இருந்தாலும் கூட, கொள்கை ரீதியில் முரண்படக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, பிரதமர் என்ற ஒரு இருக்கையில் இருப்பவரை நேரில் சந்தித்து மாநில நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைப்பது என்பது ஒவ்வொரு மாநில முதல்வரின் மிக அடிப்படையான கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில்தான் முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது முதலாக டெல்லிக்கு வந்திருக்கின்றார். முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த முதல் சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கின்றார். கொள்கை ரீதியில் மாறுபட்டிருந்தாலும் கூட மக்கள் நலன் என்று வரும் பொழுது இணைந்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். முதல்வர் விஜய் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சில மணி நேரங்களிலேயே பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். அந்த வாழ்த்து செய்தியில் அவர் பயன்படுத்தியிருந்த வார்த்தை மிகவும் அடிகோடிட்டு பார்க்க வேண்டிய ஒன்று. மாநில மக்களின், தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக மாநில அரசுடன் இணைந்து செயலாற்ற மத்திய அரசு தயாராக இருக்கிறது. பிரதமர் என்ற முறையில் முதல்வர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு நானும் ஆவலாக காத்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். விஜய் அவர்கள் அதற்கு பதிலளிக்கும் பொழுது அவரும் நான் மாநில அரசுடன் மற்றும் மத்திய அரசுடனான இந்த ஒருங்கிணைப்பு என்பது அவசியப்படுகின்றது, மக்களின் நன்மைக்காக இருவரும் இணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு பதிலையும் விஜய் அவர்களும் கூறியிருந்தார். அந்த வகையில் இருவருக்குமே புரிந்திருக்கிறது, இணைந்து செயல்பட்டால்தான் ஒரு மாநில வளர்ச்சி என்பதை எட்ட முடியும். அப்படி எட்டினால்தான் அது தேச அளவில் அது இருக்கக்கூடிய இலக்குகளை அடைய முடியும் என்பதை இருவரும் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். குறிப்பாக தமிழ்நாடு சந்தித்து வரக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் முதல்வர் விஜய் அவர்கள் கவனம் செலுத்தி கோரிக்கைகளை முன்வைப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பருவமழை சார்ந்த விவகாரம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனை பருவமழை சார்ந்த விவகாரம் தான். சென்னை மாதிரியான பெருநகரங்கள் தொடர்ச்சியாக இந்த பெருவெள்ள பாதிப்பில் சந்திக்கும். டெல்டா பகுதிகளில் விவசாயிகளும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். அதிக மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, பாதிக்கப்படுவது விவசாயிகள் தான். ஆனால் இந்த பெருவெள்ளம் ஏற்படும் பொழுதும், இயற்கை சீற்றம் ஏற்படும் பொழுதும் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை என்பது தமிழ்நாட்டிற்கு இன்னும் பல கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கிறது. அதை கேட்டு பெறுவதற்கான முயற்சியில் விஜய் அவர்கள் முதன்மையாக ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் கொள்கை ரீதியில் இருக்கக்கூடிய முடிவு என்றால் டீலிமிட்டேஷன் மாதிரியான இந்த தொகுதி மறுவரையறை விவகாரம் விஜய் அவர்களும் எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரம். அது குறித்த தங்களது நிலைப்பாட்டையும் அந்த எழுத்துப்பூர்வ மனுவில் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். பிறகு மெட்ரோ ரயில் சேவை திட்ட விரிவாக்கம் என்பது ஒவ்வொரு ஆட்சியிலுமே பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசை பொறுத்தவரை நிலம் கையகப்படுத்தி தருவதில் தமிழ்நாடு அரசு மெத்தனம் காட்டுகிறார்கள், அதனால் எங்களால் செய்ய முடியவில்லை என்று சொல்வார்கள். எனவே பிரதமருடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு அத்தகைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளில் முதல்வர் விஜய் அவர்கள் இறங்குவார் என்று எதிர்பார்க்கலாம். அந்த கோரிக்கைகளும் பிரதானமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சில தினங்களுக்கு முன்பு கூட முதல்வர் விஜய் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தது. மீனவர் நலன் சார்ந்த விவகாரம். இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுவிக்க வேண்டும், படகுகளை விடுவிக்க வேண்டும், சுதந்திரமாக தமிழ்நாடு மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்வதற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருந்தார். எனவே அந்த சூட்டோடு தற்பொழுது பிரதமரை சந்திக்கக்கூடிய சூழலில் அது குறித்த விஷயங்களும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கலாம். பிறகு பல ஆண்டுகளாக விஜய் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் ஆயுதம் நீட் ஒழிப்பு என்பது. அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த நீட் தேர்வு ஒழிப்பு என்பதை தொடர்ச்சியாக முழங்கி வருகிறார். அரியலூர் மாணவி அனிதா அவர்கள் இறந்த பொழுது கூட அந்த வீட்டிற்கு அவர் நேரில் சென்றிருந்தார். இது எல்லாம் அவருடைய அரசியலுக்கான அடிப்படையான பணிகளாக இருந்தது. எனவே இந்த சந்திப்பின் பொழுது பிரதமரிடம் நீட் தேர்வு விலக்கு என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கலாம். பிறகு இருமொழி கொள்கை என்பதை மாநில கொள்கையாக நாங்களும் கொண்டிருக்கிறோம் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஏற்கனவே விளக்கமாக கூறியிருந்தார். இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கும் பொழுது புதிய அரசாக நாங்கள் அமைந்திருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நாங்கள்
தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாலும் எங்களுடைய கோரிக்கையும் இதற்கு முன்பாக இருந்த அரசுகளின் கோரிக்கையைப் போலவே அந்த இருமொழி கொள்கை என்பதுதான் எங்களது கொள்கையும். அதனால் ஹிந்தி திணிப்பு போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது போன்றவற்றை அந்த கோரிக்கை மனுவில் அவர் இடம்பெற செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். இப்பொழுது தகிக்கக்கூடிய விஷயமாக இருப்பது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பு அந்த பாடத்திட்டத்தில் 3 மொழி கொள்கை என்பதை புதிதாக சேர்த்திருக்கின்றார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ எதிர்ப்பு என்பதை பிரதமரிடம் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இதை தவிர முக்கியமான மேம்பாட்டு விவகாரங்கள், ஒரு விமான நிலைய விரிவாக்கமாகட்டும், புதிய ரயில் பாதை அமைக்கக்கூடிய விவகாரமாகட்டும், இவை அனைத்திற்குமே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் களைந்து புதிதாக இதற்கு புத்துயிர் பாய்ச்ச வேண்டும். உங்களுடன் நாங்கள் இணைந்து செயல்பாற்ற தயாராக இருக்கின்றோம். தேவையான நிதி உதவி தேவை. எங்களது கொள்கைகளுக்கு பங்கம் இல்லாமல் எங்களது நிதியினை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நேரில் வழங்குவார் என்று எதிர்பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.